அன்புள்ள சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நம்ம வரலாறு படிச்சிருக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தந்த குடும்பத்தை கொண்டு போய் அந்த மக்கா என்ற அந்த வாதியில் கொண்டு போய் விடுறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னால் அதில் எதுவும் இல்லை. ஒரே ஒரு கருத்து முரண்பாடிக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அங்கே என்ன, அதாவது காபத்துல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் முதலாவது கட்டினார் அப்படி என்று சொல்லி அல்லாஹு ஆலம் அத்திவாரத்தை அவர் அமைத்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கௌபாவை கட்டினார்னு சொல்கிறாங்க. இல்லை, முதலாவது கட்டினது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்னு சொல்கிறாங்க. அதுதான் மிகவும் பொருத்தமானதும் மிக சரியானதும். ஆனால் கருத்து முரண்பாடு அதில் உண்டு. அந்த இடம் பிவாதின் கைரிதி ஜராயின் இந்த பைத்திக்கல் முஹர்ரம், அதாவது எந்த ஒரு விவசாய நிலமும் இல்லாமல் இடம், எந்த ஒரு விவசாய பகுதியும் இல்லாத ஒரு இடம். அந்த இடத்துல போய் அந்த மனைவியையும் அந்த பிள்ளையும் விட்டுட்டு அவர் வாரார். வருகிற நேரத்தில் ஒரு தந்தையாக மகனுடைய விஷயத்தில் அவருடைய உள்ளம் எவ்வளோ பதைத்திருக்கும் இடத்துல சந்தேகம் இல்லை. என்ன காரணம்டா, லூத் அலைஹிஸ்ஸலாத்திட்ட மலக்குமார்கள் வராங்க. மலக்குமார்கள் வந்து லூத் அலைஹிஸ்ஸலாத்திட்ட சமுதாயத்தை அழிக்கப் போகிறேன் அப்படி என்று சொல்கிற நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார், அங்கே லூத்தும் அவருடைய குடும்பமும் இருக்குதுன்றார். அங்கே லூத்தும் அவரது குடும்பமும் இருக்குது, அவரை ஈமான் கொண்டவர்கள் இருக்கிறாங்கன்றாங்க. இன்னொரு குடும்பத்தை பற்றி அவர் என்ன செஞ்சார், பதச்சார். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்ன இப்ராஹிம் அல்ல அவ்வாஹும் ஹலீம், இப்ராஹிம் மிகவும் கருணை உள்ளவர், மிகவும் இரக்கமானவர். அந்த இரக்கமானவருக்கு அல்லாஹ் கொடுத்த சோதனைகள் இருக்குதே, இரக்கத்துக்கு நேரெதிரான சோதனைகள், அதில் அவர் வெற்றி பெறுகிறார். அல்லாஹ்வுடைய விஷயத்தில் தந்தை இணை வைக்கிறேன்னு தெரிஞ்சியும் கூட உங்களுக்கு நான் பாவ மன்னிப்பு தேடுவேன் என்ன செஞ்சார், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார். அதுக்கு அல்லாஹ் தஆலா அவர் கருணை உள்ளவர் என்று சொல்கிறார். அந்த வசனத்துக்கான காரணம் கருணை என்று சொல்லி அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், சொல்லி காட்டுறான். அன்புள்ள சகோதரர்களே, இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்துல அதாவது விட்டு ஒரு துவா கேட்டார் தானே, ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினா, யா அல்லாஹ் இந்த ஊரை பாதுகாப்பான ஊராக மாற்றிவிடு, இந்த ஊரை பாதுகாப்பான ஊராக மாற்றிவிடு, இந்த ஊரை பாதுகாப்பான ஊராக மாற்றுவேன், நீங்கள் அங்கே போங்க என்று அல்லாஹ் எந்த வாக்கும் அளிச்சிருக்கல. இதான் மிக முக்கியம். குடும்பத்தை கொண்டு வந்து அங்கே வைங்கன்னு தான் சொன்னான்ல. ஆனால் இந்த ஊர் வெறும் கட்டாந்தரையாக இருக்கக்கூடிய ஒரு இடத்த ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினா, இந்த ஊரை நீ பாதுகாப்பான ஊராக மாற்று என்று துவா கேட்கிறார். அதே போல அதாவது ஃபஜஅல் அஃஇதத்தம் மினன் நாஸி தஹ்வி இலைஹிம், மக்களில் ஒரு சிலரை இந்த பக்கம் வரவை, மனது அந்த பக்கம் ஈர்க்கவை என்ற துவா கேட்கிறார். வர்ஸுகுஹும் மினஸ் ஸமராத்தி லஅல்லஹும் யஷ்குரூன், அவர்கள் நன்றி செலுத்துவதற்காக அவர்களுக்கான பழங்கள் உணவுகள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு என்ன கொடு அப்படி என்று சொல்லி என்ன துவா கேட்கிறார். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறா, அதை கபூல் செய்து எந்த அளவுக்கு அது ஆகுதுன்னா, ரசூலுல்லாஹ் அங்கே மதீனாவில் வச்சு அல்லாஹ்ட துவா செய்கிறாங்க. யா அல்லாஹ், இப்ராஹிம் உனது அடியார்களில் ஒருவர், அவர் மக்காவை புனிதமாக்கினார், நானும் உனது அடியார்களில் ஒருவன் தான், நானும் மதீனாவை புனிதமாக்குகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். மதீனா வந்து புனித நகரம் அல்ல, அர்துல் வபா, தொற்று நோய் பூமி. ஹதீஸில் வருது, தொற்று நோய் பூமி. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க, தொற்று நோய் பூமிக்கு எங்களை அனுப்பிட்டாங்களேன்னு கவலைப்பட்டார்கள். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்குறாங்க, யா அல்லாஹ் இங்கே உள்ள ஒவ்வொரு அளவை நிறுவையிலும் பரக்கத்து செய், மதீனாவிலே பரக்கத்து செய். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவின் காரணமாக பரக்கத்தாகிய பூமி மதீனா. அப்போ தான் ரசூலுல்லாஹ் சொன்னார், உனது அடியான் இப்ராஹிம் மக்காவை என்ன செஞ்சார், புனிதப்படுத்தினார், நான் மதீனாவை புனிதப்படுத்துகிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லைகளை ரசூலுல்லாஹ் வகுத்தார்கள். எல்லைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகுத்தார்கள். அல்லாஹ் அதை அங்கீகரிக்கிறார். அதனால தான் ஒவ்வொரு துஆலையும் நம்ம சொல்கிற டைமில் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம், இப்ராஹிம் அதே போல் அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம். சுப்ஹானல்லாஹ். இந்த அதாவது பிரார்த்தனைகள் அவங்க யா அல்லாஹ் நீ இப்ராஹிமுக்கு கபூல் செஞ்ச, எனக்கு கபூல் செய் என்ற அந்த மனநிலைகளை நீங்கள் நினச்சி பாருங்கள். அது ஒரு ஈமானிய போராட்டம், அந்த மஹப்பத்துடைய ஒரு போராட்டமாக இல்லையா, அது அந்த மாதிரி ஒரு போராட்டம். அதே போல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதாவது கடைசியாக அந்த அவருடைய அந்த நன்றியை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அல்ஹம்துலில்லாஹில்லதி வஹபலி அலல் கிபரி இஸ்மாயில வ இஸ்ஹாக், முதுமையிலும் எனக்கு இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், முதுமையிலும் எனக்கு இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இன்ன ரப்பி லஸமீஉத் துஆ, எனது இறைவன் துஆக்களை கேட்பவன். ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي ரப்பனா வ தகப்பல் துஆ, யா அல்லாஹ் என்னையும் என் பரம்பரையில் உள்ளவர்களையும் நீ தொழுகை நிலைநாட்டக்கூடியவர்களாக ஆக்கு, நீ துஆவை அங்கீகரித்துக் கொள் என்று சொல்லி அவர் துஆ கேட்கிறார், பெற்றோர்களுக்காக துஆ கேட்கிறார்னு செய்தி வருது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தைகள் விஷயத்தில் அந்த தக்வாவின் காரணமாக, இறையச்சத்துடைய அந்த திருப்தியின் காரணமாக எப்படி மொழிந்தார்னு பாருங்கள்.
துவா கேட்குற டைமில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அதாவது அல்லதி யுத்இமுனி வயஸ்கீன், அவனே எனக்கு உணவளிக்கிறான், அவனே குடிக்க தருகிறான். வ இதா மரில்து ஃபஹுவ யஷ்ஃபீன், நான் நோய்வாய்ப்பட்டால் அவனே என்ன செய்கிறான், குணப்படுத்துகிறான் இப்படின்னு சொல்கிறார். இந்த துவாட ஒழுக்கத்தை கண்டீங்களா? அல்லாவோடு ஒரு அதபை கண்டீங்களா? அதாவது தாகிக்க வைக்கிறது யார்? அல்லாஹ். அவனே என்னை பசிக்க வைக்கிறான், அவனே எனக்கு உணவும் தருகிறான்னு தானே சொல்லணும். அவனே எனக்கு நோய் தருகிறான், அவனே என்னை குணப்படுத்துகிறான்னு சொல். ஆனால் அப்படி சொல்லலை. அல்லதி யுத்இமுனி வயஸ்கீன், அவனே எனக்கு உண்ண தருகிறான், அவனே எனக்கு குடிக்க தருகிறான். வ இதா மரித்து, நான் நோய்வாய்ப்பட்டால் ஃபஹுவ யஷ்ஃபீன், அவனே என்னை குணப்படுத்துகிறான். சுப்ஹானல்லாஹ். இதான் தஅத்துப். அல்லாவின் பக்கம், அதாவது எந்த ஒரு மைனஸையும் நினைக்க, கதிரன் அல்லாஹ் தான் எல்லாம் தாரா, சந்தேகமே இல்லை. ஆனால் அல்லாவோட பேசுகிற டைம் அந்த ஒழுக்கமான வார்த்தையை என்ன செய்யணும், பேசணும். ஒழுக்கமான வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசணும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதே போல் சிறைச்சாலையில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை விதியின் அடிப்படையில் சிறைச்சாலையில் கொண்டு போய் சேர்த்த கதிர் அல்லாஹ் தானே. ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்கிறான், அல்லாஹு தாலா என்னை சிறையிலிருந்து வெளியேற்றியதன் மூலம் எனக்கு உபகாரம் செய்தான், சிறையிலிருந்து வெளியேற்றியதன் மூலம் எனக்கு உபகாரம் செய்தான், என் சகோதரர்களை என்னோடு சேர்த்ததன் மூலம் எனக்கு உபகாரம் செய்தான். இந்த முறைமை இருக்குதா? பலர் தக்குவாவோட 5 நேரம் தொழக்கூடிய இறையச்சம் உள்ளவர்கள் அறியப்படுற பலர் சொல்வதை நம்ம காதால் கேட்டுக்கிறோம். என்ன, அல்லாஹ் ஏனோ தெரிய என்னை எப்படி சோதிக்கிறான், ஏதோ ஒன்று இருக்கும். சுப்ஹானல்லாஹ். சோதனை எல்லாம் டோட்டல், இவர் தூய்மையான மனிதர், இவர் அப்பழுக்கற்றவர், இவர் மிகவும் சிறந்தவர், ஆனால் ஏனோ தெரிய அல்லாஹு தாலா அவர் என்ன செய்கிறான், சோதிக்கிறான்ற மாதிரியான வார்த்தைகள் எத்தனை பேர்ட்ட கேட்டுக்கிறோம். ஆனால் சிலர் உச்சகட்ட நோயில் வாழ்ந்ததிலிருந்து மரணிக்கின்ற வரைக்கும் எதை அனுபவிக்காமல் நோய் படுக்கையில் இருந்திருப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்ல என்ன நல்லா வச்சுக்கிறான், எனக்கு குர்ஆன் ஹிஃப்ஸ் அல்லாஹ் தந்தா, என்னை நல்ல முறையில் என்ன உணவு தாரா என்று சொல்லக்கூடிய நல்ல மக்களை பார்க்குறோம். ஆனால் சோதனைகள் என்று வந்ததுக்காக என்ன வார்த்தை சொல்கிறாங்க தெரியுமா? என்னமோ தெரியும் அல்லாஹுத்தாலா என்னைய சோதிக்கிறா, என்ன பெரிய சோதனை நீங்கள் சந்திச்சிட்டீங்க. ஆனால் அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் என்ன எங்களுக்கு சொல்லுதுண்டா, அதாவது இறையச்சத் இல்லை என்ற அர்த்தம் அல்ல, இறையச்சத்தில் உள்ள குறைபாடு, அந்த கடைசி நிலை. இந்த மாதிரி வார்த்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது ஹுனைனுடைய கனிமத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ குறைஷிகளுக்கு நிறைய போகுது, அன்சார்களுக்கு குறைவாக போகுது. அந்த நேரத்தில் அன்சார்களில் ஒரு சில இளைஞர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஊர்பட்டு வந்துட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஊர்பட்டு வந்துட்டு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏது சொல்லப்பட்டிருக்கு, அப்போ ஊர்பட்டு வந்துட்டு அதனால தான் கூட கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பெரியவர்கள் அல்ல, ஒரு சில இளைஞர்கள் அப்படி சொல்லிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி கேள்விப்பட்ட உடனே அன்சார்களை பார்த்து சொல்கிறாங்க, மக்கள் எல்லோரும் ஒட்டகங்களோடும் ஆடு மாடுகளோடும் போவதையும் நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடும் உங்களோட ஊருக்கு போவதை விரும்பவில்லையான்னு சொன்ன போது தான் அவங்களுக்கு விளங்கிச்சு ரசூலாங்க மதீனாவுக்கு தான் வருவாங்கன்ட்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு தான் வருவாங்கன்னு சொன்னோன்னே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நான் நிறைய மக்களுக்கு கொடுக்கிறேன், அவர்களது உள்ளத்தில் உள்ள பதட்டத்தின் காரணமாக, அவர்களுடைய உள்ளத்தில் உள்ள பதட்டத்தின் அந்த பதட்டத்தை அடைப்பதற்காக நான் கொடுக்கிறேன், அப்போ தான் அவங்களுடைய அந்த உள்ளம் நிறைவடையும். ஆனால் வஅகிலு அக்வாமன் இலல்லாஹ், சில மக்களை நான் அல்லாவின் பக்கம் விட்டு விடுகிறேன், லிமா ஜஅலல்லாஹு ஃபீ குலூபிஹிம் மினல் கினா, அவர்களது உள்ளத்திலே அல்லாஹு தஆலா ஆக்கியிருக்கக்கூடிய போதும் என்ற மனப்பான்மையின் காரணமாக அவங்களுக்கு நான் கொடுக்கறதில்லை. என்ன காரணம்னா, அவங்களுக்கு கொடுக்காமலே அதை அல்லாஹ் கொடுத்துக்கிறான், உள்ளத்துக்குள்ள அவ்வளோ போதும் என்ற மனப்பான்மை கொடுத்திருக்கிறான். மின்ஹும் அம்ர் இப்னு தக்லிப், அப்படிப்பட்டவர்களில் ஒருவர் தான் அம்ர் இப்னு தக்லிப் என்ற நபித்தோழர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை சொல்கிறார். இந்த பேரை கேட்ட உடனே அம்ர் இப்னு தக்லிப் சொல்கிறாரு, இந்த உலகமும் அதில் உள்ளவற்றை கூட எனக்கு தந்திருந்தாலும் இந்த வார்த்தைக்கு ஈடாகாது, ரசூலாங்க சொன்ன இந்த வார்த்தைக்கு அது ஈடாகாது. அவ்வளோ மகிழ்ச்சி அடைஞ்சனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் என்ற உள்ளத்தில் போதும் என்ற மனப்பான்மையை ஆக்கி இருக்கிறான் என்று. அன்புள்ள சகோதரர்களே, இது இறையச்சம், இது தக்வா. உங்களை எந்த குறைவும் பதற வைக்கவில்லை என்றால், எந்த அதிகமும் உங்களை பெருமைப்படுத்தவில்லை என்றால், எல்லா மனிதர்களுக்கும் ஏற்படக்கூடிய சாதாரண தாக்கங்களோடு நீங்கள் பயணிக்க முடியும் என்றால், சுப்ஹானல்லாஹ், இறையச்சம் உங்களை வாழ வைத்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய மஹ்ரஜ்களை இவன் தெரிந்து வைத்திருக்கிறான் அர்த்தம். வமன் யத்தகில்லாஹ யஜஅல் லஹு மஹ்ரஜா வயர்ஸுகுஹு மின் ஹைது லா யஹ்தஸிப், யார் இறையச்சத்தோடு வாழ்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் மஹ்ரஜ் ஒன்றை என்ன செய்வான், ஆக்குவான். அவன் நினைக்காத புறத்தால் அல்லாஹ் தஆலா அவனுக்கு கொடுத்து கொண்டிருப்பான். அந்த நம்பிக்கை ஒரு மனத்தில் இருக்க வேண்டும். கிடைக்கின்ற பொழுது மகிழ்ச்சி அடைவது இயற்கையானது, ஆனால் கிடைக்காத பொழுது பதறுவது இறையச்சமுடையதல்ல. அதென்ன இறையச்சமுடையதல்ல. அந்த பதட்டம் தான் இறையச்சத்துடைய குறைபாட்டுக்கான ஆதாரம் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள. வாழ்க்கையில் எதுவாக இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம், சந்தோஷங்களாக இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம், அவைகளை இதெல்லாம் உணர்த்துவதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம்.
அன்புள்ள சகோதரர்களே, அதே போல் அதாவது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பொறுப்பெடுத்திருந்தாங்க. இப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை போனால் அங்கே உணவுகள் இருக்குது, பழங்கள் இருக்குது, அந்த டைமில் கிடைக்காத பழங்கள். அப்போ அதை பார்த்துட்டு கேட்குறாரு, அன்னா லக்கிஹாதா, எங்கே இருந்தேன்னு சொல்லி. இப்போ சொல்ல, இது அல்லாவிடம் இந்தில்லா, இதெல்லாம் அல்லாவிடம் இருந்து வந்தது என்றாங்க. ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பா, அந்த இடத்துல தான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட துஆ கேட்குறார், யா அல்லாஹ் எனக்கு ஒரு குழந்தையை தான், என் முடியெல்லாம் என்ன செஞ்சுட்டு பழுத்து போயிட்டு, என் மனைவி குழந்தை பெற முடியாத நிலையில் என்ன செய்கிறா இருக்கிறா, வயதாகிட்டு, எனக்கு குழந்தையை தான். இப்படி துஆ கேட்போமா? யா அல்லாஹ் நான் ஏழையாக இருக்கிறேன், எந்த தொழிலும் இல்லை, எனக்கு பொருளாதாரம் இல்லை, எனக்கு நிறைய ஏக்கர் கணக்கில் நிலங்களையும் வீடுகளையும் மாளிகையும் தாண்டி கேட்க மாட்டோம். அல்லாவுக்கும் ஒரு சப்போர்ட் பண்ணி தான் துஆ கேட்போம். அல்லாவுக்கும், யா அல்லாஹ் ஒரு 20 லட்சம் ரெடி பண்ணிட்டேன், இன்னொரு 10 தான் பேலன்ஸ், அடுத்தது நீ தந்தேண்டா தான் நமக்கு என்ன செய்ய கட்டுப்படி ஆகும். 20 எப்படி ரெடி பண்ணி, 20 இவர் ரெடி பண்ணுறது, 10 யார் ரெடி பண்ணணும்? அல்லாஹ் தாலா ரெடி பண்ணணும் மாதிரி தான் நம்மளோட பிரார்த்தனை இருக்கும். சந்தேகமே, நிறைய பேருடைய துவாக்களை பாருங்கள், இந்த உலக சபபுகள் அல்லாஹ் கொஞ்சம் கொடுக்குறது, அல்லாஹ் கொஞ்சம் கொடுத்து இப்போ ஓரளவுக்கு செட் ஆகிட்டு, மற்ற பகுதியை நீ தான் இது துவாவாக இது அல்லாஹ் கொடுக்குற. அல்லாஹ் கருணை உள்ளவன், அல்லாஹ் தாலா கருணை உள்ளவன், அடியானுடைய பலகீனமான துவாலையும் அல்லாஹ் கபூல் செய்வான். ஆனால் இது ஒரு உண்மையிலே ஒரு ஈமானிய துவா அல்ல, அது ஒரு ஈமானிய துவா அல்ல. நம்ம துவா கேட்குற எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் நம்முடைய இன்கமுக்கு ஏற்ப தான் துவாவும் இருக்கும். நம்முடைய இன்கம் எவ்வளோ அதுக்கேற்ற மாதிரி தான் துவாவும் இருக்கும். அப்படின்னு அர்த்தம் என்ன? ஒரு சப்போர்ட், சரியா? இந்த அடிப்படையில் தான் அந்த துவா இருக்கும். நம்ம வளமையாக சொல்கிற உதாரணம் தான். யாரும் என்ன உலகத்தில் யா அல்லாஹ் எனக்கு ஒரு விமானம் தான் அப்படின்னு துவா கேட்க முடியாது. இன்கம் செட் ஆகாது, நீ வேனே வாங்க முடியாத சிச்சுவேஷனில் இருக்கிறாய், விமானம் தாண்டி ஏன் துவாக்குற? விமானம் ஒரு உதாரணம், விமானத்தை விடுங்க. நம்ம வாழ்க்கையில் நம்மளால் நமது வருமானத்துக்கு வெளியே பெரிய துவாக்களை நம்ம கேட்டுக்கிறோமா? கேட்டாலும் ஆழ்மன நம்பிக்கையோடு கேட்டுக்கிறோமா? ஆழ்மன நம்பிக்கையோடு நம்ம கேட்டுக்கிறோமான்னு கேட்டால் இல்லை. அப்போ அது என்ன சொல்லுதுன்னா, ரப்போடு உள்ள அந்த தொடர்பில் உள்ள நமக்குள்ள குறைபாடு. நமக்கு இந்த உலகத்தை கேட்காது விட்டாலும் கூட உலகத்தில் சில அத்தியாவசியமான பகுதிகள் நம்மளை தாண்டி போய்கொண்டிருக்கும், அதை நம்ம கேட்பதில்லை. ஆனால் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்குற துவா நம்ம கேட்குற முறைக்கு மாற்றம். நான் வயது போனவனாக இருக்கிறேன், மனைவி குழந்தை பெறாதவளாக இருக்கிறாள், என் முடியெல்லாம் என்னது அதான் பழுத்து விட்டது, குழந்தையை தாயா அல்லாஹ், சபபுகளே இல்லையா அல்லாஹ் நீ குழந்தையை தா, அப்படி என்று சொல்கிற டைமில் சொல்கிறார், யா அல்லாஹ் என்றைக்கும் உனது பிரார்த்தனையில் நான் கெட்டவனாக இருந்ததில்லை, உனது பிரார்த்தனையில் நான் எப்பொழுதும் கெட்டவனாக இருந்ததில்லை. அப்படின்னா என்ன? இந்த பிரார்த்தனை நம்பிக்கையற்றவனாக, ஒரு வலுவிழந்தவனாக, அந்த மனநிலை இல்லாதவனாக, மனநிலையோடு நான் இன்றைக்கு என்ன செஞ்சதில்லை, இருந்ததில்லை என்று அவர் அந்த வார்த்தை என்ன செய்கிறார் சொல்லக்கூடிய ஒரு இதை பார்க்கிறோம்.